Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், தனித்தனியாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி CPU ஷெடியூலிங்கில் 4 இம்பார்ட்டன்ட் ஷெடியூலிங்கான ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு FCFS பார்த்துருக்கோம், SJF ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் பார்த்துருக்கோம், ரவுண்ட் ராபின் பார்த்துருக்கோம், ப்ரியாரிட்டி ஷெடியூலிங்கில் ப்ரீஎம்டிவ் நான் ப்ரீஎம்டிவ் தனித்தனியாக பார்த்துருக்கோம். ஓகேவா, இப்போ அந்த ப்ராப்ளம் எல்லாத்துலயுமே நமக்கு அரைவல் டைமும் கொடுத்திருப்பாங்க, பர்ஸ்ட் டைமும் கொடுத்திருப்பாங்க, ப்ரியாரிட்டி பேசிஸ்ல இருக்கிறதுல ப்ரியாரிட்டியும் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, பட் சம்டைம்ஸ் क्वेश्चन பேப்பர்ல அரைவல் டைம் கொடுக்கல அப்படின்னா சம் எப்படி போடணும்னு பல பேருக்கு இன்னுமே டவுட் இருக்கு. ஓகேவா, சோ அரைவல் டைம் கொடுக்கலனா ஒரு சம் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சோ consider the following process with the CPU burst time given. என்ன burst time வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க, தென் ப்ரியாரிட்டியும் கொடுத்திருக்காங்க. ப்ராசஸ் எப்படி அரைவ் ஆகுது, P1 P2 P3 P4 P5 ன்ற ஆர்டர்ல அரைவ் ஆகுது, at the time 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, எதுவுமே கொடுக்கலனா 0ல இருந்து அரைவல் ஆகுது நம்ம வச்சுக்குவோம். ஓகே, முதல்ல draw 4 Gantt chart to show the execution using FIFO க்கு, SJF க்கு, நான் ப்ரீஎம்டிவ் ப்ரியாரிட்டிக்கு, ரவுண்ட் ராபினுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க, Gantt chart draw பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் வெயிட்டிங் டைமும் டர்ன் அரவுண்ட் டைமும் போட சொல்லிருக்காங்க. ஓகேவா, இது ரவுண்ட் ராபின்ல குவாண்டம் டைம் வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி இந்த சம் போடணும்ன்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்திருக்கணும், ஆல்ரெடி தனித்தனியா உங்களுக்கு FCFS, SJF, ப்ரீஎம்டிவ், நமக்கு ரவுண்ட் ராபின் இதெல்லாம் எப்படி போடுறதுன்னு சம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கிளியரா முதல்ல அந்த 4 வீடியோவையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா நான் ஜஸ்ட் வந்து அரைவல் டைம் கொடுக்கலனா எப்படி போடுறதுன்னு மட்டும் தான் சொல்ல போறேன். இது எல்லாம் வரையறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ என்ன அரைவல் டைம் கொடுக்கல, FCFSனா என்ன, முதல்ல யார் வராங்களோ அவங்கள தான் எடுக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப என்ன அர்த்தம், நமக்கு ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, ப்ராசஸ் 1, அடுத்து ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3, ப்ராசஸ் 4, ப்ராசஸ் 5, அப்படிதான் நான் வரைய போறேன். சோ 10 1 2 1 5ன்னு இருக்கு. அப்ப P1 மொத்தம் எங்க இருந்து போகும், 0ல இருந்து. நான் வந்து இப்படி இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு காட்டிடுறேன். ஓகேவா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். P1 எங்க வரையும் போகும், 10 வரையும் போகும். ஓகேவா, அடுத்து P2 1 மட்டும் தான் பர்ஸ்ட் டைம், அப்ப 10ஓட 1 ஆட் பண்ணா 11. அடுத்து P3க்கு வந்து 3 பர்ஸ்ட் டைம், அப்ப 11ஓட என்ன பண்ணனும், 2 ஆட் பண்ணனும். சோ 11 + 2 13. ஓகேவா, அடுத்து P4க்கு ஆட் பண்றப்ப என்ன ஆகும், 1 இருக்கு, அப்ப 14னா 13 + 1 14. லாஸ்டா P5க்கு 5, அப்ப 14 + 5 ஆட் பண்ணனும். சோ 19. ஓகேவா, லாஸ்டா இப்படி தான் என்ன பண்ணனும் அப்படினா சம் வந்து FIFO க்கு போடணும். ஓகேவா, FCFS க்கு அதான் Gantt chart இங்க நான் கொடுத்திருக்கேன், உங்களுக்கு தெளிவா புரியும். ஆர்டர் வைஸ் ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, P1 P2 P3 P4 P5 ன்னு சொல்லிட்டு போட்டுறணும். எப்பவும் போல ப்ராசஸ், வெயிட்டிங் டைம், டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேவா, சோ நம்ம நார்மல் ஃபார்முலா தெரியும்ல. சோ என்ன பண்ணுவோம், டர்ன் அரவுண்ட் டைமுக்கு வெயிட்டிங் டைம்ல இருந்து பர்ஸ்ட் டைமை மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா, சோ இங்க கொடுத்தோம்னா நம்ம வச்சிருக்க அரைவல் டைம் கொடுக்கல அப்படின்னா எப்படி போடணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, வெயிட்டிங் டைம் அப்படின்றது டோட்டல்ல இருந்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க நம்ம செக் பண்றது. அந்த வெயிட்டிங் அப்படின்றது இந்த இடையில இருக்கு பாத்தீங்களா, P1 எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்கன்னா 0 வரையும், P2 எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி 10 வரையும், P3 வந்து 11 வந்து வெயிட் பண்ணாங்க, P4 வந்து 13 வரையும் வெயிட் பண்ணாங்க, P5 வந்து 14 வரையும் வெயிட் பண்ணாங்க. ஓகேவா, இதை முன்னாடி இதுல வந்து நமக்கு அரைவல் டைம் கொடுத்திருப்பாங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளீஷன் டைம் போட்டு எழுதுவோம். இங்கே கொடுக்காதனால வெயிட்டிங் டைம் வந்து இந்த மாதிரி எழுதணும். கம்ப்ளீஷன் டைம்னா 11 இப்போ P2க்கு, அதே மாதிரி வெயிட்டிங் டைம்னா 10 வந்து P2க்கு. ஓகேவா, சோ வெயிட்டிங் டைம் போட்டு அதுல இருந்து டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வெயிட்டிங் டைம் பிளஸ் பர்ஸ்ட் டைம். ஓகேவா, கண்டுபிடிச்ச வெயிட்டிங் டைமும் பிளஸ் பர்ஸ்ட் டைம் எவ்வளவு क्वेश्चनல இருக்கோ அது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா டர்ன் அரவுண்ட் டைம் கிடைச்சிரும். சோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் எவ்வளவுன்னு இது மொத்தத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5 போட்டா நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா, சோ மில்லி செகண்ட்ல போட்டுறலாம். அதே மாதிரி ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் இது ஃபுல்லா ஆட் பண்ணி நமக்கு டிவைடட் பை 5 போட்டோம்னா ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் கிடைச்சிரும். இப்படி தான் FCFS வந்து வித்அவுட் அரைவல் டைமுக்கு போடணும். நெக்ஸ்ட் SJF ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் எப்படி போடணும், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் எதை பேஸ் பண்ணி வரும்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், பர்ஸ்ட் டைமை பேஸ் பண்ணி வரது தான் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். ஓகேவா, சோ பர்ஸ்ட் டைம் பேஸ் பண்ணி வருதுன்னா என்னுடைய Gantt chart எப்படி இருக்கும் நான் ஒரு இங்க சொல்றேன், நீங்க அதை வச்சு அங்க போட்டு பாருங்க. ஓகேவா, சோ எந்த மாதிரி வரும், ஃபர்ஸ்ட் யாரு பர்ஸ்ட் டைம்ல இருக்கா, P1 P2 P4 இருக்காங்க, 1 1ன்னு. அப்போ 0ல ஆரம்பிக்கிறாங்கன்னா முதல்ல P2 ப்ராசஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கனால நான் அவங்களை எடுத்துக்கிறேன், 1 வரையும் போறாங்க. ஓகேவா, ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்றாங்க. அடுத்து P4 வந்து இன்னொரு ஸ்டெப் மூவ் பண்றாங்க, சோ 2 வந்துரும். ஓகேவா, நெக்ஸ்ட் 2
P2 யார் இருக்கா பர்ஸ்ட் டைமில் P3 இருக்காங்க 2. அப்போ 2 + 2 எனக்கு என்னது 4 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் யார் இருக்கா P5 இருக்காங்க. ஸோ P5 அவங்க எவ்வளோ ஆட் பண்ணணும் 4 இருக்காங்க. இப்போ பர்ஸ்ட் டைம் ஒரு 5. ஸோ 4 + 5 9. ஓகேவா? லாஸ்ட்டாக தான் P1 இருக்காங்க ப்ரியாரிட்டியில் 10. அப்போ 9 + 10 எனக்கு 19. ஓகேவா? இந்த மாதிரி தான் கான் சார்ட் எதுக்கு வரும் SJFக்கு வரும். ஓகேவா? புரியுதுங்களா? நான் போட்ட கான் சார்ட் தான் இங்கே போட்டிருக்கோம். SJF எதை பேஸ் பண்ணி போடுவோம்? பர்ஸ்ட் டைமை பேஸ் பண்ணி தான் டேரெக்டாகவே போடுவோம். சேம் லைக் வைஸ் வெயிட்டிங் டைம் போடணும். ஸோ P2க்கு வெயிட்டிங் டைம் 0, P4க்கு 1, P3க்கு வந்து 2. ஓகேவா? ஸோ P5க்கு 4, P1க்கு 9. ஸோ வெயிட்டிங் டைம் போட்டுட்டு டர்ன் அரவுண்ட் டைம் வந்து வெயிட்டிங் டைம் ப்ளஸ் பர்ஸ்ட் டைம் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வெயிட்டிங் டைம் டர்ன் அரவுண்ட் டைமுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் ஒன் நான் ப்ரீஎம்டிவ் ப்ரியாரிட்டி ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். நான் ப்ரீஎம்டிவ் பொறுத்தளவு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து 1 இருக்கும், லோயஸ்ட் ப்ரியாரிட்டி 4 இருக்குது. ஓகேவா? இப்போ எப்படி இதுக்கு நம்ம சார்ட் போடுவோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் இங்கேருந்து சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. முதல்ல 0ல் ஆரம்பிக்குது. ஸோ 0ல் ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு இருக்குன்னா P2க்கு. ஸோ P2க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அந்த P2 வந்து ஒரு பர்ஸ்ட் டைமில் தான் மூவ் ஆகுது. ஸோ 1. ஓகேவா? செகண்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு இருக்குன்னு பாருங்கள் P5க்கு. ஸோ P5க்கு செகண்ட் ப்ரியாரிட்டி, அவங்களோட பர்ஸ்ட் டைம் 5. அப்போ 1 + 5 6. ஓகேவா? தேர்ட் ப்ரியாரிட்டி பாருங்க P1க்கும் இருக்கு, P3க்கும் 3 தான் இருக்கு. ரெண்டுக்குமே 3ன்றப்ப யாரை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும். நம்ம SJFக்கு மட்டும்தான் பர்ஸ்ட் டைம் எடுத்துக்குவோம், இங்கே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாக ஃபர்ஸ்ட் இருக்க ப்ராசஸர் நெக்ஸ்ட் இருக்க ப்ராசஸர்னு எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல நான் P1 எடுத்துக்கிறேன். P1ஓட பர்ஸ்ட் டைம் 10, அப்போ வந்து 6 + 10 எனக்கு 16. அடுத்து P3 எடுத்துக்கிறேன். ஸோ P3ஓட பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2, அப்போ 16 + 2 எனக்கு 18. ஃபைனல் ப்ரியாரிட்டி ஃபோர்த் ப்ரியாரிட்டி யாருக்கு இருக்குன்னா P4க்கு. ஸோ லாஸ்ட்டாக நான் P4 போட்டுக்கிறேன் பாக்ஸில். அவங்களோட பர்ஸ்ட் டைம் 1 தான். அப்போ 18 + 1 19 வந்து லாஸ்ட்டாக வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கான் சார்ட் வந்து ஃபார்ம் ஆகும் நான் ப்ரீஎம்டிவ் ப்ரியாரிட்டிக்கு. ஓகேவா? சேம் லைக் வைஸ் வெயிட்டிங் டைம் போட்டுக்கோங்க. P2க்கு 0, P5க்கு 1, P1க்கு 6, P3க்கு 16, P4க்கு 18. ஓகேவா? பர்ஸ்ட் டைம் போட்டு டர்ன் அரவுண்ட் டைம் வெயிட்டிங் டைம் போட்டுக்கோங்க. டர்ன் அரவுண்ட் டைமுக்கு வெயிட்டிங் டைம் ப்ளஸ் பர்ஸ்ட் டைம் வந்து ஆட் பண்ணி போட்டுருங்க. டோட்டல் ஆவரேஜ் வெயிட்டிங் டைமும் டர்ன் அரவுண்ட் டைமும் போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் அல்காரிதம் பொறுத்தளவு இங்கே கொஞ்சம் வந்து நீங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். குவாண்டம் ஒன்று தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு தடவையுமே என்ன ஆகும் அப்படின்னா 5 பேருக்குமே எனக்கு ப்ராசஸ் ஆகணும். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு கியூ சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் கியூ வைஸ் வச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா? கியூவில் போடுறப்பே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக P1, P2, P3, P4, P5 தான் எடுத்துக்க போகிறீங்க. பட் அவங்களோட பர்ஸ்ட் டைம் வந்து கம்மியாக இருக்கும்ல. இப்போ P2 எடுக்கிறப்ப அவங்களுக்கு 1ன்றப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் P2 வந்து க்ளோஸ் ஆகிடுவாங்க. P3 ஒரு 2வது ஸ்டெப்லேயே க்ளோஸ் ஆகிடுவாங்க. P4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே க்ளோஸ் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி அவங்கள க்ளோஸ் பண்ணுற இடம்னு ஒன்று இருக்குல்ல, அதையுமே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ P1லேருந்து 1, P2லேருந்து 1, P3, P4 இந்த இடத்துல எனக்கு P2 காலி ஆகிடும், P4 காலி ஆகிடும். மிச்சம் எனக்கு P1, P3, P5 தான் இருப்பாங்க. ரிமைனிங் அவங்களுடைய பர்ஸ்ட் டைம் எவ்வளோ வரையும் வருதோ அது வரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். கடைசியாக P1 மட்டும் 4 தடவை இருக்குன்னா அதை மட்டும் திரும்ப பர்ஸ்ட்டில் போட்டுக்கிட்டே இருப்போம் குவாண்டம் 1ன்றப்ப. சேம். ஸோ அதே மாதிரி தான் ரவுண்ட் ராபினுக்கு இந்த மாதிரி தான் கான் சார்ட் போட்டோன்னா அஸ் யூஷுவல் வெயிட்டிங் டைம் டர்ன் அரவுண்ட் டைம் போட்டுக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் யோசிச்சு போட்டிங்கனாலே போதும். அரைவல் டைம் இல்லைன்னா எப்படி ஃபார்முலாவை மாற்றி போடணும், எப்படி அரைவல் டைம் இல்லாமல் வந்து நம்ம கான் சார்ட் போடுறது, தென் வந்து வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சிட்டு டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான சம். அதனால் முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.